தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 8/10/2014 புதன்கிழமை உத்திரட்டாதி நட்சத்திரம் காலை 10:17 வரை, பிறகு ரேவதி நட்சத்திரம். இன்றைக்கு நாட்காட்டியிலே பார்த்தால் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் நினைவு நாள் என்று போட்டிருக்கும். பகுத்தறிவு பாதைக்கு வித்திட்டவர் பட்டுக்கோட்டை. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் ஒரு புறம், பாட்டுக்கோட்டையாக விளங்கிய கண்ணதாசன் ஒரு புறம். அவர்களெல்லாம் இன்றைக்கு திரையுலகத்திலே ஒரு பெரும் புரட்சியை ஏற்படுத்தினார்கள். பட்டுக்கோட்டையார் எழுதிய பாடலை நீங்கள் பார்த்தால் பகுத்தறிவு பாதை விளங்கும். வேப்பமர உச்சியிலே பேய் ஒன்று ஆடுதென்று விளையாடப் போகும்போது சொல்லி வச்சாங்க, வீரத்தை முளையிலேயே கிள்ளி வச்சாங்க என்று சொல்லுவார்கள். அதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக நாம் குழந்தைகளுக்கெல்லாம் சோறு ஊட்டுகின்ற பொழுது அது சோறு சாப்பிடாது. அதே நேரத்தில் இதோ இந்த பூச்சாண்டி வருகிறான், பிடித்து கொள்வான் என்பார்கள். இப்படியெல்லாம் பயமுறுத்தாமல் அதற்கு நல்ல கருத்துக்களை இளமையிலேயே சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே அவர் அற்புதமான பாடல்களை எழுதினார். ஒரு முறை கவியரசு கண்ணதாசனுடைய வீடை பார்ப்பதற்காக நம்முடைய பெருமைக்குரிய கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் என்னை சந்தித்தார்கள். நான் அந்த கவியரசு கண்ணதாசன் வீட்டை கூட்டிக் கொண்டு போய் அவருக்கு காட்டினேன். நீண்ட நேரம் பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது இன்றைக்கு திரையுலகம் எப்படி இருக்கிறது என்பதை பற்றி வைரமுத்து அவர்கள் என்னிடம் சொன்னார்கள். இரவு முழுதும் அழுது அழுது விழிகள் இரண்டும் பழுது பழுது என்றுதான் கவிதை எழுத வேண்டும். அங்கே அழுது என்றால் பழுது என்று முடிய வேண்டும். எதுகை மோனையை காட்டிலும் அது எப்படி இருக்கிறது என்பதை காட்டிலும் ரைம் ரொம்ப முக்கியம். திருமால் கடைந்தது பார்க்கடலை என்று எழுதினால் அடுத்து லை வர வேண்டும். அடுத்த வரிக்கு தினம் கொறிப்பது வேர்க்கடலை என்றுதான் எழுத வேண்டும் என்று சொன்னார்கள். ஆனால் இந்த தமிழர் பண்பாட்டின்படி நாம் பார்க்கின்ற பொழுது குழந்தைகளுக்கெல்லாம் நீங்கள் சொல்லிக் கொடுக்கிற பாடல் வள்ளியப்பா சொல்லுவார், அற்புதமான பாடல் சொல்லுவார். தென்னை மரத்தில் ஏறினால் தேங்காயை பறிக்கலாம், மாமரத்தில் ஏறினால் மாங்காயை பறிக்கலாம், கொய்யா மரத்தில் ஏறினால் கொய்யாக்காயை பறிக்கலாம் என்பார். அடுத்து வாழை மரத்தில் ஏறினால் என்று சொன்ன பொழுது நாம் என்ன நினைத்து கொள்வோம்? வாழைப்பழத்தை பறிக்கலாம் என்று தான் சொல்லப்போவோம். ஆனால் அவர் எழுதியிருப்பார் வலிக்கு வலிக்கு விழுகலாம் என்று ஒரு நீதியை புகட்டி இருப்பார். அப்படிப்பட்ட நல்ல நீதி கருத்துக்களை சொல்லிய அந்த பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை நாம் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். கவிதை மேல் பற்று வைக்க வேண்டும். தமிழின் மீது நாமும் பற்று வைத்து வாழ்க தமிழ் வெல்க தமிழ் என்று சொல்லி தமிழ் பண்பாட்டை நாம் கடைப்பிடிக்க வேண்டும் என்ற நல்ல கருத்தை தெரிவித்து இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் போன் மூலம் பொன்னான தகவல் வந்து சேருகின்ற நாள். பொது வாழ்விலே மதிப்பும் மரியாதையும் உயரும். பணவரவு திருப்திகரமாகவே இருக்கிறது. பாராட்டு மழையில் இன்று நனையப் போகிறீர்கள். இடம் வாங்க விற்க எடுத்த முயற்சிகளிலும் வெற்றி கிடைக்கும். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் சொல்லை செயலாக்கி காட்டுகின்ற நாள். தொழிலில் புதிய முதலீடுகள் செய்யும் எண்ணம் மேலோங்கும். அடுத்தவ நலன்கிறது எடுத்த முயற்சிகளில் ஆதாயம் கிடைக்கும். மகிழ்ச்சி பயணம் உண்டு. மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் முன்னேற்ற பாதைக்கு முயற்சி எடுக்கின்ற நாள். முக்கிய புள்ளிகளை பகைத்து கொள்ளாமல் இருப்பது உங்கள் புத்திசாலித்தனம். பல நண்பர்கள் உங்களுக்கு பகைவர்களாக மாறியிருக்கலாம். எனவே நீங்கள் நட்பை பகையாக்கி கொள்ளாமல் இருந்தால் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். கட்டிடப்பணி தொடரும். கடன் சுமை குறைய ஒரு புதிய வழி பிறக்கும். கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் விருப்பங்கள் நிறைவேற விஷ்ணுவை வழிபட வேண்டிய நாள். இன்றைக்கு நட்சத்திர அடிப்படையில் பார்த்தாலும் உத்திரட்டாதி, கிழமையும் புதன், எண்கணித அடிப்படையில் பார்த்தால் தேதியும் 8 என்று சனிக்குரிய தேதி. எனவே இன்றைக்கு நீங்கள் பெருமாளை வழிபட்டால் பெருமைகள் எல்லாம் வந்து சேரும். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். அஞ்சல் வழியில் அனுகூலமான தகவல்களும் வந்து சேரும். அந்நிய தேச பயணம் கூட ஒரு சிலருக்கு எண்ணியபடியே நடக்கலாம். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் சந்திராஷ்டமம். எனவே நீங்கள் சஞ்சலங்களை அதிகம் காணுகின்ற நாள் இந்த நாள். செலவுகள் கூடுகிறதே என்று கவலைப்படுவீர்கள். குடும்ப சுமையும் கூடும். கூட இருப்பவர்கள் உங்களுக்கு நன்மை செய்வார்களா என்பது சந்தேகம்தான். எதை செய்தாலும் யோசித்து செய்யுங்கள். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் மலை போல் வந்த துயர் பனி போல் விலகும் நாள். மங்கையர் வழியில் ஏற்பட்ட மனக்கலக்கம் அகலும். புத சுக்கிர யோகம், புத ஆதித்ய யோகம் இருப்பதால் கல்விக்காக எடுத்த முயற்சிகள் கைகூடும். கடல் தாண்டும் வாய்ப்பு கூட ஒரு சிலருக்கு வருவது போல் அதற்கான அறிகுறிகள் தோன்றுகின்றன. குடும்பத்தில் நீண்ட நாட்களாக நடைபெறாத சுபகாரியங்கள் கூட இன்று நடைபெறலாம். துலாம் ராசி நேயர்களே, பிற இனத்தாரால் பெருமை வந்து சேருகின்ற நாள். பிரிந்து சென்றவர்கள் வந்து இணைவர். சண்டை சச்சரவுகளின் காரணமாக உறவினர்களில் ஒரு சிலர் உங்களை விட்டு பிரிந்திருக்கலாம். அவர்கள் தானாகவே வந்து சேருவர். என்ன இருந்தாலும்
மாலை நேரத்தில் ஒரு திடீர் விரயம் உண்டு. நூதன பொருட்களை வாங்குவதில் ஆர்வம் காட்டுவது நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, பார்க்கும் குருவால் பணவரவு திருப்தி தரும் நாள். குருவின் பார்வை உங்கள் ராசியில் பஞ்சம பார்வையாக பதிகின்ற பொழுது பணக்கவலை என்பது உங்களுக்கு ஏற்படாது. ஒரு தொகை செலவழிந்தால் அடுத்த தொகை வந்து கொண்டே இருக்கும். அது மட்டுமல்ல, உடன் இருப்பவர்கள் உங்கள் கருத்துக்கு ஒத்து வருவார்கள். கடன் சுமை குறையும், ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் விடாமுயற்சிக்கு வெற்றி கிட்டும் நாள். வீட்டு தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும். எதிரிகளின் பலம் இன்றைக்கு குறைகிறது. எனவே உங்கள் எண்ணங்கள் நிறைவேறும். நூதன பொருட்கள் வாங்குவதிலே ஆர்வம் காட்டுவீர்கள். அரசியல் ஈடுபாடு கொண்டவர்களுக்கு புதிய பொறுப்புகளும் பதவிகளும் கூட வருவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் குடும்பச் சுமை கூடுகின்ற நாள். கொடுக்கல் வாங்கல்களில் கூடுதல் கவனம் செலுத்துவதுதான் நல்லது. உங்கள் ராசிநாதன் சனி உச்சம் பெற்றிருக்கிறார். எனவே புதிய திட்டங்கள் தீட்டுவீர்கள். உதிரி வருமானங்கள் பெருகும். நண்பர்கள் கூட நல்ல தகவல்களை மதியத்திற்கு மேல் கொண்டு வந்து சேர்ப்பர். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் சுபகாரிய பேச்சுக்கள் நல்ல முடிவுக்கு வரும் நாள். சுற்றி இருப்பவர்கள் உங்கள் முன்னேற்றத்தை கண்டு ஆச்சரியப்படுவார்கள். நேற்று வரை இருந்த மனோநிலை இன்று மாறும். புதிய முயற்சிகளில் ஆர்வம் காட்டுவீர்கள். குடும்பத்தினர் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வார்கள். வெற்றி வாய்ப்புகள் வீடு தேடி வரும். மீனராசி நேயர்களே, ஜென்ம சந்திரன். சந்திரனும் கேதுவும் இணைந்திருக்கின்ற பொழுது மன நிம்மதி குறைவாகத்தான் இருக்கும். இருந்தாலும் சோதனைகளை வென்று சாதனை படைக்கும் நாளாக இந்த நாள் அமையப் போகிறது. சுறுசுறுப்பாக நீங்கள் செயல்படுவீர்கள். விஐபிக்கள் கூட மாலை நேரத்தில் வீடு தேடி வந்து உங்கள் கருத்துக்களுக்கு ஒத்து வருவர். மாற்று மருத்துவத்தால் உடல்நலம் சீராகும். நீண்ட நாள் ஆசை நிறைவேறுகின்ற நாள் இந்த நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.